சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. அம்மா அம்மா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அம்மா அம்மா என்னடா என்ன? உங்க அப்பாவுக்கு சாப்பாடு தானே வச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ள எதுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? யாருக்கு மணி சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு இருக்க? யாருக்கா? உங்க அப்பா தான் இங்க உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருல்ல. அம்மா அப்பா செத்து போயிருச்சுமா. என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? என்னது செத்து போயிட்டாரா? டேய் சும்மா விளையாடாதடா. உங்க அப்பா இங்க தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. மா என்ன உனக்கு பைத்தியமா? நேத்து தானே எல்லாமே முடிஞ்சது. ஏய் இங்க பாரு, உங்க அப்பா இங்கதான் இருந்தாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் நீ லூஸ் தரமா பேசிக்கிட்டு இருக்க. கொழுப்பா உனக்கு? அம்மா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருச்சு? இங்க பாரு. ஏங்க அம்பிட்டு பசியோட இருந்திருக்கீங்களா? அதே என் கனவுல வந்து கேட்டீங்களா? நான் கூட உண்மையாதான் வந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். என்னங்க? அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்க? பாவண்ட உங்க அப்பா பசின்னு வந்து என்கிட்ட சாப்பாடு கேட்டாருன்னு, ரொம்ப பசின்னு சாப்பாடு போட்டு வயிறு சாப்பாட வைக்கிறதுக்குள்ள எழுப்பிட்டியேடா. வாழ்ற காலத்துல ஒரு சாப்பிட்றதுக்கு தண்ணி கூட மோந்து கொடுக்க மாட்டேன், மோந்து குடிச்சிட்டு தின்னியானுவேன். இப்ப கனவுல வந்து உனக்கு சோறு போட்டு நிம்மதியா சாப்பிட விடலையே ஆண்டவனே. என்னங்க என்னங்க, வந்துருங்க வந்துருங்க, இதெல்லாம் கனவாவே இருக்கட்டுங்க, நீங்க வந்துருங்க. எந்திரிச்சாங்களா என்னன்னு தெரியல. சரி தூக்குல காப்பி ஊத்திட்டு வந்திருக்கோம், குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு பாத்திரத்தை வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து செஞ்சு கொண்டு வருவோம். இருந்தா நமக்கு ஆகாதவளா இருந்தாலும் மனசு கேட்டு தொலைய மாட்டேங்குது. சரோசா 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 வாசா. ஏம்மா யாரோ வெளியே கூப்பிடுறாங்கம்மா, வா எந்திரிச்சு வா. என்ன சரோசா காலையிலே அழுதுகிட்டு இருக்கிறவ? என்ன ஆச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? எங்க அப்பா ஏதோ கனவுல வந்து சோறு வேணும்னு கேட்டாராம். அதனால சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்டா எழுப்புன, அந்த மனுஷனுக்கு சோறு போடும்போதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க காலையில எந்திரிச்சோனையும். என்ன சரோசா சொல்ற? இறந்து இன்னும் ஒரு நாள் கூட முழுசா முடியல, அதுக்குள்ள கனவுல வந்தாரா? ஆமா சிம்ரன், கனவுல வந்து சாப்பாடு வேணும்னு கேக்குறாரு. ரொம்ப பசிக்குதுன்னு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கண்டது கடிது எதெல்லாம் இருக்கும் எல்லாத்தையும் போட்டு சமைச்ச அந்த மனுஷனுக்கு போட்டு செஞ்சு கொடுக்குறேன். அப்படியே பேய் பசி சாப்பிடுறாரு. கடவுளே கவலைப்படாத, அவர் உன் கூடயே இருக்கேன்னு தான் காட்டி இருக்காரு. பாவம், அம்பிட்டு பசியோட இருந்த மனுஷனுக்கு நிம்மதியா வாய் சாப்பாடு போட முடியல, அதுக்குள்ள எழுப்பி விட்டா. அதுக்கு பிடிச்சி என்ன திட்டுறாங்க கனவுல வந்ததுக்கு? நீங்களே சொல்லுங்க பாப்போம். எப்பா 1000 தான் இருந்தாலும் அவ இத்தனை வருஷம் அவ கூட வாழ்ந்திருக்காப்பா, அவளுக்கு தானே தெரியும் அந்த வலிய வேதனை என்னன்னு. ஆளும்போது எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கீரியும் பாம்புமா. இப்போ வந்து போனதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்றது? ஏயா நீ தான் உங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லணும். நீயே இப்படி கோவப்பட்டு பேசுன அப்புறம் அவ எங்க போவா சொல்லு பாப்போம். அப்புறம் போய் சேர்ந்த மனுஷனை நினைச்சுக்கிட்டே இருந்து இவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆயிப்போச்சுன்னா என்ன பண்றது? இங்க பாரு சரோசா, அன்னை போயிட்டாரு, அதுக்கோசரம் நீ அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? இனி இந்த பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்ச தரணும், ஒரு கரை சேர்க்கணும். என்னப்பா இப்படி இருந்தா எப்படி? ஐயோ நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாத சரியா? உன் கையால அந்த அண்ணனுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு திதி வச்சு அவருக்கு நினைச்சதெல்லாம் வச்சு படைச்சிங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் சரியா? ராத்திரி தூங்கும்போது வாசப்படியில தண்ணி மொண்டு வச்சியா இல்லையா? நான் என்னத்த வச்சு என்ன நடக்குது எது நடக்குதுன்னு கூட தெரியல, நான் போய் படுத்துட்டேன். அதுதான் வீட்டுக்கு ராத்திரி இறந்த வீட்டுக்கு வாசல்ல தண்ணி வைக்கணுன்றது உனக்கு தெரியாதா? ஒரு மாசத்துக்காவது நீங்க வீட்டுல என்ன செஞ்சாலும் சரி என்ன சாப்பிட்டாலும் சரி அவர் படத்துக்கு முன்னாடி அதை எடுத்து வச்சிருங்க. ஒரு காப்பியே குடிச்சாலும் சரி ஒரு டம்ளர்ல ஊத்தி அந்த சாமி படத்திட்ட வச்சிருங்க. அவரே வந்து குடிச்சிட்டு போற மாதிரி. எதை நினைச்சு வருத்தப்படாத சரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் உன் கூடயே தான் இருப்பாரு.
திதி கொடுத்து அவருக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சிங்கன்னா சரியா போயிடும். டீ வச்சேன் வீட்டில். சரி நீங்கள் 2 பேரும் காலையில் எந்திரிச்சிங்களோ என்னவோ, யாரும் இல்லாமல் வேற இருந்தீங்களே. நானும் வேற கிளம்பிட்டேன். அதான் சரி டீ கொண்டு வருவோமேனு கொண்டு வந்தேன். அண்ணன் படத்தை கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் 2 பேரும் குடிங்க. அப்புறமேட்டுக்கு சாப்பாடு எதுவும் செஞ்சு எடுத்துட்டு வரேன். உனக்கு எதுக்கு சிரமம் சிம்ரனு? நீ போ, நாங்கெல்லாம் பார்த்துக்கிறோம். இதுல என்ன எங்களுக்கு சிரமம் இருக்குது? ஒரே ஊருக்காரவங்க ஒரு கஷ்ட நஷ்டத்துல பங்கெடுத்துக்கலன்னா அப்புறம் என்ன ஊருக்காரவங்க? இத்தனை வருஷம் பழகின பழக்கத்துக்கு என்ன இது? என்ன உனக்கு எனக்கு ஆகாது. சண்டைக்காரியா இருந்தாலும் எந்த நேரத்துல எப்படி இருக்கணும்ன்றது கூடவா தெரியாது? தம்பி, அம்மாவை திட்டாதையா. பாவாவ ஏற்கனவே நொறுங்கி போயிருக்கா. நீ தான் ஆறுதலா இருக்கணும். அதை விட்டுட்டு நீயும் இப்படி திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் பாவம். சரியா? நான் நம்ம ஊர்ல யார்ட்டையாவது கேட்கறேன். ஐயர் எதுவும் இருக்காங்களா திதி கொடுக்க என்ன ஏதுன்னு என்னன்னு பார்த்து அதை செஞ்சு விட்டுருவேன். 2-3 நாளைக்கு நீங்கள் வீட்டில் எதுவும் சமைச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேணாம். நான் எதுவும் செஞ்சு எடுத்துட்டு வந்துடுறேன். போயிட்டு வரேன். வந்து டீயை ஊத்து. நேற்று குளிச்சுட்டு வந்து படுத்தது தலையெல்லாம் வலிக்குது. அப்பா போய் சேர்ந்துட்டாரு. பையனுக்கு ஏதாவது கவலை இருக்கு. நேற்று என்னமோ அந்த அழுகு அழுதான். நான் கூட நினைச்சேன் பரவாயில்ல பையன் இனிமே பொறுப்பா இருப்பான்னு பார்த்தேன். இவன் என்ன இப்படி இருக்கான்? அரவிந்து, இந்தாயா பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. தாத்தா, அம்மாவும் அப்பாவும் எப்ப வருவாங்க? ஊருக்கு போயிருக்காங்கல்ல சாமி, அங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வருவாங்க. அம்மாவையும் அப்பாவையும் பார்க்கணும் போல இருக்கு தாத்தா. ஊருக்கு போயிருக்காங்கல்லப்பா, அதெல்லாம் முடிச்சோடனே கிளம்பி வந்துருவாங்க. அதான் நான் தாத்தா இருக்கேன்ல, இன்னைக்கு வீட்டில தான் இருக்கேன் தாத்தா, நான் பாத்துக்கிறேன். சாப்பிடியா? சாப்பிடு. பரோட்டா பிச்சு போட்டு தரவா? தாத்தா, இப்படியே சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே, வாமா வா, பரோட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடு. வேலை கிளம்பிட்டேன். மணியாகி போச்சு. சாப்பிட்றதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நேற்று வரை அவங்க ஊருக்கு போனாங்களே, என்ன வண்டியும் காணா. என்ன வந்துட்டாங்களா இல்லையா? வீடு வேலை திறந்து இருந்துச்சு. சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணீங்களோ எது பண்ணீங்களோன்னு தான் வந்தேன். சமைக்கலைன்னா சாப்பாடு எதுவும் எடுத்துட்டு வந்து கொடுப்போன்னு. இல்லம்மா, காலையில எந்திரிச்சது லேட்டு. இதுக்கு மேலே எங்கிட்ட போய் சமாளிக்கிறதுன்னு தான் இந்த ஹோட்டலில் போய் இந்த பரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வந்தேன். காலையில் நேரத்தில் பரோட்டாவும் சால்னாவும் யாராவது சாப்பிடுவாங்களா? என்னண்ணே, ஒரு வார்த்தை என்கிட்ட சமைச்சிருமான்னு சொன்னு நான் சமைக்க மாட்டேனே. அப்படி இல்லம்மா, உனக்கு எதுக்கு சேரமோன்னு தான். எனக்கு என்ன சிரமம்? இல்லம்மா. சிரிச்சிருவீங்க. எப்போ வார ஆகலாமா? இல்லம்மா, போன் போட்டேன் எடுக்கல. சரி, எல்லாம் தூங்கி எந்திரிக்காம இருப்பாங்க. அதுவும் இல்லாம அங்க நேத்தெல்லாம் அங்க இருந்ததுனால எல்லாம் பிஸியா இருந்திருப்பாங்கன்னு தான் கூப்பிடல. ஓ சரி சரி. சாப்பாடு மதியானத்துக்கு நான் ஆக்கி வச்சிருக்கேன். அங்க அவர்கிட்ட சொன்னா அவர் போட்டு கொடுப்பாரு. நீங்க வெளியெல்லாம் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க வேணாம். 2 பேரும் அங்க வாங்கிக்கோங்க, சாப்பிட்டுக்கோங்க. வேணாம்மா, மதியானம் கடையில் எதுவும் பிரியாணி எதுவும் வாங்கி கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா அந்த மேகி பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதை எதுவும் சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். ஆமா ஆமா, மேகி சாப்பிட்டுக்கிட்டு கடையிலே 3 நேரம் தின்னுக்கிட்டு இருந்தா நல்லா தான் இருக்கும். போங்க. அப்புறம் அந்த அக்கா என்ன நினைப்பாங்க? நீ என்னடா இது, நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு சோறு கூட போட்டு கொடுக்கலன்னு நினைக்க மாட்டாங்க. நான் எல்லாம் சேர்த்து ஆக்கி வச்சுக்கிட்டேன், வந்து வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. நான் மதியானம் வந்தா எடுத்துட்டு வந்துடுறேன். அப்படி இல்லைன்னா அவர்கிட்ட நான் சொல்லிட்டு போயிருக்கேன், எடுத்து சாப்பிடுங்க போட்டு. அதுவும் உங்க வீடு தான். சரிம்மா வள்ளிக்கண்ணு. அரவிந்து, தம்பியை விட்டுட்டு போறேன்டா, பாத்துக்க. சரிங்க அத்தை. சரி, அப்புறம் வாரேன். அவங்க வந்தாங்கன்னா சொல்லுங்க. சரிம்மா, சரி பாத்துப்போ. சாப்பிடியா? நீ ஏன் வெறும் வயித்தோட இருக்க? சாப்பிடு. சரி தாத்தா. சொல்லுங்க. என்ன சொல்லுங்களா? ஏன் குரலெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? என்னன்னே தெரியல. காலையில் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து வாந்தியான வாந்தி 2-3 வாட்டி எடுத்துட்டேன். தலையெல்லாம் சுற்றுற மாதிரி, தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கா, அதான் படுத்திருக்கேன். தலையில சுட்டுது வாந்தியா? இங்க எதுவும் சாப்பிட்டது எதுவும் சேரனா ஃபுட் பாய்சன் எதுவும் ஆயிடுச்சு என்னவோ தெரியலையே. ஹாஸ்பிட்டல் போனியா இல்லையா? இங்கே யார் இருக்கா கூட்டிகிட்டு போகிறதுக்கு? ஏன் உங்க அண்ணன்? அவங்களாம் அவங்க வேலையை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு தங்கச்சியை விட்டுட்டு கூட போவாங்களா எந்த அண்ணனாவது? அதான் நான் சொன்னேன்ல, அவங்க பொழப்பத்தான் பார்ப்பாங்க, என்னையெல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னு. அதான் கிளம்பிட்டாரு. எப்படிதான் இப்படி இருக்காங்க? நீ முதல்ல கிளம்பு, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். அதில் ஒன்றும் வேண்டாம். அம்மா கஷாயம் வச்சு கொடுத்தாங்க, அது குடிச்சோன்னே கொஞ்சம் வாந்தி இல்லை. அம்மா கஞ்சி வைக்கிறேன்னு இருக்காங்க,
அது சாப்பிட்டேன்னா சரியா போயிடும். ஆமா உங்க அம்மா வைத்தியரு கசாயம் கொடுத்தாங்க கஞ்சி கொடுத்தாங்கன்னு முதல்ல கிளம்பு ஹாஸ்பிட்டல் போவோம். ஐயோ எனக்கு ஒன்றும் இல்லைங்க, இப்போ நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் தூங்கி எந்திரிச்சா நல்லா இருக்கும். சொன்னா புரிஞ்சுக்கோ. உடம்பு முடியாதோட நீ என்ன பண்ணுவ? யாரும் உன்னை பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க வைக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் செய்ய தான் செய்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. உங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகலையா? அம்மா கிளம்பதான் சொன்னுச்சு, நான் தான் கிளம்பல. அதுவும் இல்லாமல் இங்கேருந்து நடந்து போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அம்மாக்கிட்ட என்ன வண்டியாக இருக்குது ஓட்டுறதுக்கு, அதுதான். அப்புறம் எதுக்கு சிரமம்னு தான். ஏய் பைத்தியக்காரி, முதல்ல நீ கிளம்பு, நான் வாரேன். இந்த மாதிரிலாம் உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. ஐயோ, எனக்கு ஒன்றுன்னா நீங்கள் துடிச்சு போயிருப்பீங்களா? நீ லூசு, சின்ன வயசுலேருந்து விரும்புறேன்டி உன்னைய. அப்படியெல்லாம் உன்னை சாதாரணமாக விட முடியாது. ம் ம் என்ன இல்லை, எனக்கு எதுனாலும் நீங்கள் இப்படி தான் பார்த்துப்பீங்களா? எனக்கு எதுவுமே ஆக விட மாட்டேன், சரியா? ம் எம்மாடியே எம்மாடியே. சரி சரி, அம்மா வந்துட்டாங்க, கஞ்சி எடுத்துட்டு நான் அப்புறமேட்டுக்கு பேசுகிறேன். இந்த ஃபோனை முதல்ல உங்கள் அம்மாட்ட கொடு, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஐயோ வேண்டாங்க, சொன்னால் கேளுங்க. ஏற்கனவே நீங்கள் அம்மாவுக்கு கறி வாங்கி கொடுத்ததுக்கே அவங்க வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டு போனாங்க. இப்போ நீங்கள் என்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போனீங்க, அவ்வளோதான். அப்புறம் இங்கே வீட்டில் வந்து பத்திரகாளி மாதிரி ருத்ர தாண்ட வாடிடுவாங்க. எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இருங்க. இந்த மாதிரி நேரத்தில் எப்படி சொன்னால் புரிஞ்சுக்கணும். எம்மாடியே இந்தாம்மா இந்த கஞ்சியை குடி. வைக்கிறேன். எந்திரிம்மா எந்திரி. என்ன போன பேசிக்கிட்டு இருந்தியா? ஆமாம்மா, அவர் தான் ஃபோன் பண்ணார். தம்பிக்கிட்ட உடம்பு முடியலன்னு சொன்னியா? ஆமாம்மா. ஐயோ பைத்தியக்காரி, இதெல்லாமாடி சொல்லுவாங்க. சொன்னினா அந்த தம்பி என்ன நினைப்பாரு? ஆஸ்பத்திரியெல்லாம் கூட்டிகிட்டு போல வைக்கல அப்படி இப்படி நினைக்க மாட்டாரு. என்ன நீ? இல்லைம்மா, என் குரல்லையே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு என்னாச்சு ஏதாச்சுன்னு. அப்புறம் இப்படின்னு சொன்னோன்னே நான் வாரேன் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு ஒரே இது. நான் தான் நீங்கள் வேண்டாம், அப்புறம் அத்தை வேற திட்டுவாங்க, சண்டையாகி போயிடும்ட்டு தான் நான் வேணான்ட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, மாப்பிள்ளை பையன் நல்லவராகத்தான் இருக்காரு. வேற ஒருத்தனா கூட இப்படி இருப்பானா என்னன்னு தெரியல. சரிம்மா எந்திரி, இந்த கஞ்சியை கொஞ்சம் குடி. வேண்டாம்மா, எனக்கு எதை மோந்து பார்த்தாலும் வாமிட் வர மாதிரியே இருக்கு. வேண்டாம்மா. ஏண்டி, ஏதோ சாப்பிட்டது சேரல, ஏதோ சாதாரண புட்டு பாய்சனு, இதுக்கு போய் என்னமோ மசக்கையானவ மாதிரி தான் அதை பிடிக்கல இது பிடிக்கலன்னு. எந்திரிடி முதல்ல. ஐயோ போம்மா, உடம்பு முடியலம்மா, டயர்டாக இருக்கு. ஏண்டி சாதாரண இதுக்கே இப்படி பண்றியே? இல்லை மாசமாலாம் இருந்தீங்கன்னா என்ன வேலை வெட்டி பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. உன் மாமியாரெலாம் வச்சு உன்னைய பார்க்க மாட்டாங்கடி. உன்னை கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுருவாங்க. உனக்கு நான் தான் எல்லாம் பார்க்கணும் வைக்கணும் போல இருக்கு படுக்க வச்சுக்கிட்டு. எந்திரி எந்திரி, முதல்ல அந்த கஞ்சியை குடி. வேண்டாம்மா. அப்படிலாம் சொல்லக்கூடாது, எந்திரி நான் எந்திரி. ஆத்தடி ஆத்தா, என்னமோ புள்ளத்தாச்சி பிள்ளைய விட மோசண்டி நீயே. அவங்க கூட சட்டை புட்டுன்னு எந்திரிச்சிருவாங்க, நீ அப்படியே நக்கரிச்சுக்கிட்டு தான் கிடக்குறப்போ. அந்த காலத்து சாப்பாட்டுக்கு இந்த காலத்து சாப்பாட்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இந்தா குடி. உன் வயசுக்கெல்லாம் நான் எப்படி வேலை வெட்டி பார்ப்பேன் தெரியுமா? அப்படி சுறுசுறுப்பாக இருப்பேன். உங்கள் அப்பா வரும்போதே இலை தலையெல்லாம் வெட்டிக்கிட்டு வருவது, எல்லாத்துக்கும் சோறு எடுத்து போய் அதை பண்ணி இதை பண்ணுன்னு. நீ என்னம்மா எனக்கு பிள்ளைய பிறந்துட்டு வேலைனாலே அழுகிறப்போ வேலைக்கல்லி குடி. அங்கே நமக்கு இடங்க தான் எல்லாம் இருக்காங்கப்பா. அதெல்லாம் இல்லைங்கம்மா, நமக்குன்னு வீடு வாசல் அதெல்லாம் எதுவும் இல்லை, வாடகை வீடு தான். ஓ சரி 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 சரி, என்னப்பா பொறுமையாக சம்பாரிச்சு வாங்கிக்கிறது எங்கே போகுது? சரி, 2 பேரும் ஆளுக்கு ஒரு வேலை வெட்டியை பார்த்தா அதெல்லாம் வாங்கிடலாம், அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. என்ன, நானும் வீடு கட்டணும்னு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம் நமக்கு எப்போ ஒரு நல்ல நேரம் அமையுதுன்னு. அதெல்லாம் உங்கள் தங்கமான மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக அமையா. ஒவ்வொருத்தருக்கு எல்லாம் சீக்கிரமாக நடக்கும், ஆனால் பின்னாடி பார்த்தா அதை நிலைக்காது. அதான் சொல்ல, உழைக்காத பணம் நிலைக்காதுன்ற மாதிரி. நீங்கள் எம்பிட்ட அளவுக்கு உழைச்சி சேர்த்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருங்காலத்தில் நல்லா இருப்பீங்க பாருங்க. அதான் அத்தை, நம்மளும் இப்படியே இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சொந்த வீடுன்னு ஒன்று வேணும், யாரும் நம்மளும் சொல்லாமல் இருக்கலாம். ஒரு பையனையும் பெற்று வச்சுருக்கோம், நாளை பின்ன அவனுக்கே ஒரு பொண்ணு குட்டி கொடுக்குறதா இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தால் தானே பரவாயில்ல. அதான் நானும் அப்படியே வேலைக்கு போனேன்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எம்மாடி, உனக்கு கர்ப்பப்பை வேற எடுத்திருக்கு, எப்படி உடம்பெல்லாம் முடியாமல் போயிருமா? அதுதான் நானும் யோசித்தேன். ஆனால் அவங்க தான் வேலைக்கு போகிறேன்னா விருப்பப்படுறாங்க. அதுவும் இல்லாமல் பொண்ணுங்களை நம்ம வீட்லேயும் முடக்கி வைக்கவும் கூடாது.
ஒவ்வொரு தடவையும் நம்ம கையே எதிர்பார்க்குறோன்னு அவங்க மனசுல ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வேதனை வரும். அதான் ஏதோ ஒன்று உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்கன்னு இருக்கேன். ஓ சரியா சரியா. பேசாட்டுக்கு வீட்டில் இந்த தையல் மிஷினை எதுவும் வாங்கி போட்டு துணி தைக்கிறது அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலாம்ல. ஏமா வெளியே போய் வேலை பார்க்குறத விட தம்பி சொல்கிற மாதிரி வீட்டில் இருந்தோம்னாலும் பிள்ளையும் பார்த்த மாதிரி இருந்துச்சு, வீட்லேயும் ஒரு வேலை வெட்டி பார்த்த மாதிரி இருக்கும், 5 10 சம்பாரித்த மாதிரியும் இருக்கும்ல. அதுக்கு முதல்ல தைக்க தெரியணும்ல அத்தை. எனக்கு தைக்கலாம் ஒன்றும் தெரியாது அத்தை. ஓ சரிம்மா சரிம்மா. அங்கிட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு வீட்டு வேலைக்கு போகுது. அதான் அங்கிட்டு வீட்டு வேலைக்கு எதுவும் போனோம்னா ஒரு 10,000 15,000 கொடுப்பாங்க. அதான் அப்படி போயிடலான்னு பார்த்தேன். அதுவும் இந்த வீட்டில் 1 மணி நேரம் அந்த வீட்டில் 1 மணி நேரம்னு அப்படியே காலையில் மதியானம் சாயங்காலம்னு ஒவ்வொரு மணி நேரம் வேலை தான். டக்குன்னு முடிச்சுவிட்டு வந்துடலாம். நம்ம வீட்டில் எவ்வளோ ஆளுங்க வந்து வேலை செய்வாங்க தெரியுமா அந்த காலத்தில். உங்கள் அப்பாலாம் வரும்போது அம்புட்டு இலைய வாங்கி வெட்டிக்கிட்டு வருவார். வந்தவங்களுக்கெல்லாம் உட்காந்து சாப்பாடு போடணும் வைக்கணும் அப்படி இப்படின்னு. அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்து இன்றைக்கி அடுத்த வீட்டில் போய் 10 பாத்திரம் கழுவுறேன்றேன். சொல்கிறது கேட்கவே அம்புட்டு கஷ்டமாக இருக்குப்போ. இவர்கிட்ட வண்டி இல்லை. அன்னைக்கு நாங்கள் வண்டி கொடுத்துட்டு இவர் பைக் வாங்கிட்டு இங்கே வீட்டுக்கு வரத்துக்கு போனோம். அப்போ அவங்க வீட்டில் வச்சு இவர் ஒரு மாதிரி பேசிட்டாங்க. கேட்டோன்னே எனக்கு சங்கட்டமாக போச்சு அத்தை. அதான் அவருக்கு ஒரு பைக்கு வாங்கி கொடுக்கறதுக்காவது வேலைக்கு போனாதான் பரவாயில்லன்னு வேலைக்கு போகலான் இருக்கேன். இந்த அமுதா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, அன்னைக்கு அவங்க வீட்டில் வச்சு ஒரு வண்டிக்காக உங்களை ஒரு மாதிரி பேசுனாங்கல்ல, அதாங்க எனக்கு சங்கட்டமாக போச்சு. அம்மா வீட்டில் ஏதோ நகை நட்டு எதுவும் போட்டிருந்தாங்கன்னா கூட அதை கழட்டி கொடுத்தாவது உங்களுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி நான் எதுவும் அவங்கக்கிட்ட எதிர்பார்த்ததும் கிடையாது. அதான் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. யார்கிட்டையும் கேட்குறதுல எனக்கு முழுசாக விருப்பம் இல்லை. அண்ணன் பாவம், அதான் நானே உங்களுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டேன். எனக்காக எவ்வளவோ செய்கிறீங்க, உங்களுக்காக இதை கூட செய்யலைன்னா எப்படி? வண்டி வாங்க என்கிட்ட காசு இல்லாமல் இருக்குன்னு நீங்கள் யார் உங்ககிட்ட சொன்னா? ஏங்க அதெல்லாம் காசெல்லாம் என்கிட்ட இருக்குது, இல்லாமல் ஒன்றும் இல்லை. வாங்கணும்னு நினச்சா இப்போ கூட வாங்கி போடலாம். மாதம் மாதம் என்ன ஒரு 2000 3000 டியூ கட்டுற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். அதுக்கு நான் நீங்கள் ஷோ ஆண்டவனே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கம்முன்னு நீங்கள் வீட்டோடு இருந்தால் போதும். இல்லைங்க, எலி வலையானாலும் தனி வலை வேணும்னு சொல்லுவாங்க. 1000 தான் நீங்கள் அவங்க வீட்டில் வேலையே செஞ்சாலும் அவங்க உங்களுக்கு ஒத்தடிமை மாதிரி நடத்துறது எனக்கு சங்கடமாக இருக்குங்க. சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. இப்போ வண்டி தானே வாங்கணும், இந்த மாதத்தில் எது நல்ல நாள்னு பாருங்க வாங்கிட்டு போகிறோம், அவ்வளோதான். பரவாயில்ல, இந்த பையன் நல்ல பையனாக இருக்கு. அப்படி இந்த மாதிரி பையன் கிடைக்கிறதுக்கு நம்ம அம்மதா கொடுத்து வச்சுருக்கணும். அந்த படுபாவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு பிள்ளைய அம்புட்டு சித்திரவதை படுத்தி சாகடிச்சு போட்டான். இன்னைக்கு இந்த பையன் வந்து எவ்வளோ தங்கமாக தாங்குறான். இதே புரிதலோட காலத்துக்கு உங்கள் 2 பேரும் இருந்தால் அதுவே போதும், வேற என்ன வேணும்? சந்தோஷமாக இருக்கட்டும். ஏம்மா ஏம்மா எம்பிட்டு நேரமா அப்படியே படுத்துக்கிட்டே இருக்க போற, எந்திரிம்மா. ஏண்டா ஏண்டா சும்மா இது பண்ணிட்டு இருக்க? ஏம்மா பீரோலேருந்து ஒரு 500 ரூபா பணம் எடுத்துக்கவா? 500 ரூபாயா? எதுக்கு? சும்மா தான், கொஞ்சம் வேலை அதான். சும்மா வேலையா? என்னத்துக்கு? ஏம்மா கேட்டா இருக்குன்னா எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கிறேன்னு சொல்லு, சும்மா ஏன் எதுக்குன்னுலாம் என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. எடுத்துக்கிறேன். டேய், இப்போ உங்க அப்பாவும் இல்லடா இந்த குடும்பத்துக்கு சம்பாரிச்சு போடுறதுக்கு. புரிஞ்சுக்க, இருக்கிற பணத்தை வச்சு தான் வாழ்க்கையை ஓட்டணும். ஏம்மா உனக்கே ஒரு மனசாட்சி வேணாம்? 500 ரூபாய வச்சு தான் நான் கோட்டை கட்ட போறேனா? என்னம்மா பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? அந்த ஆள் இருக்கும்போது கூட நீ 15 அவருக்கு தெரியாம எடுத்து கொடுப்ப, இந்த ஐயா செலவுக்கு வச்சுக்க செலவு வச்சுக்கன்னு. இப்போ என்னம்மா இப்படி கணக்கு பார்க்குற? நான் என்ன உனக்கு கொடுக்கவே மாட்டேனா? சொல்லு பாப்போம். ஏன்னா நல்லா சம்பாதிக்கவே மாட்டேனா? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் சம்பாரிச்சு கொண்டு வந்து உன் பணத்தை உன்கிட்ட நீட்டி போடுவேன் தெரிஞ்சுக்க. ஒரு 500 ரூபா கொடுக்கறதுக்கு கூட மாட்டிக்கிற. நேத்தெல்லாம் எல்லாத்துக்கும் அதை இதுன்னு பண்ணோம் வச்சோம். அதுக்கெல்லாம் காசு கொடுக்க வேணாமா? இந்த பந்தலை போட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் காசை கொடுக்கணும் வைக்கணும். என்ன ஆகும் ஏதாகுன்னு தெரியல. அங்கே போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வர வேணாமா? 500 ரூபா காசு கொடு, வண்டிக்கு பெட்ரோல் போடணும். அதுவும் இல்லாமல் போயிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வர்றதுனால பெரிய தலைக்கட்டுங்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தானே வரணும். எடுத்து கொடு. ஏண்டா, அதுக்கு தான் ஊர்க்காரங்க வீட்டில எல்லாம் 50 ரூபா வசூல் பண்ணாங்களே, அந்த பணத்தை வச்சு தானே எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க.
ஏம்மா நீ ஊர் முழுக்க சண்டையை போட்டு வச்சிருக்க அவன்கிட்டையும் எல்லாம் உனக்கு கொடுப்பாங்களா? ஒவ்வொருத்தன் கொடுத்தான் ஒவ்வொருத்தன் கொடுக்கல. ஏதோ ஒரு 10,000 9,000 என்னமோ தான் வந்துச்சு. அந்த பணமும் இந்த மோளம் கொட்டுறவனுக்கு அப்புறம் அந்த எரிக்கிறதுக்கு நடமையாதைக்கு அப்படி இப்படி நிலம் செலவாகி போச்சு. இன்னும் பந்தலுக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் கொடுக்கணும். லைட்டெல்லாம் போட்டாங்கல்ல, அதுக்கெல்லாம் எவன் கொடுப்பான்? போய் எவ்வளோ ஆகும் என்னன்னு போய் கேட்டு வர வேணாமா? டேய் காசு இல்லாத நேரத்துல சிக்கனமா செலவு பண்ணணும்டா. இவன் உன் காசை எடுத்துக்கிட்டு நினைம தூக்கிட்டா ஓட போறேன். ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கிறதுக்கு என்ன இவ்வளோ இது பண்ற நீக்கு? 500 ரூபாய் எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான். ஐயோ ஆண்டவனே, என்ன சொல்றதுனே தெரியலப்போ. அந்த மனுஷன் இருந்தா எப்படி இருக்கும்? வீடே ஏதோ நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மனுஷன் இல்லாதது இந்த வீடே ஏதோ பறி கொடுத்த மாதிரி கிடக்கு.